இங்க ஒரு ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக 3 பொண்ணுங்க வந்திருப்பாங்க. ஆனா 3 பொண்ணுல யார் நல்ல பொண்ணு அப்படின்ட்டு ராஜாக்கு தெரியல. அதனால யார் நல்லவங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்காகவே இப்ப இவர் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு கூட்டத்தோட கூட்டமாவே நின்னுட்டு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை பார்க்கலான்ட்டு போயிருப்பாரு. இந்த பொண்ணு வந்து பயங்கர திமிருதான் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா உள்ள போயிட்டு பார்த்தா இப்ப இந்த பொண்ணு வந்து எல்லாரையுமே ரொம்ப நல்லா தான் நடத்துவா. நல்லா ஜாலியா இருக்க பொண்ணு வந்து வெளியே வந்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி நடந்துப்பா. ஏன்னா இப்ப நம்ம வந்து ராணியாக போறோம். கொஞ்சம் வந்து நம்ம நல்லா ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் எல்லாரும் வந்து மரியாதை கொடுப்பாங்க, பயத்தோட இருப்பாங்கன்னு தான் அந்த பொண்ணு அப்பெல்லாம் நடந்துப்பா. ஃபர்ஸ்ட் பொண்ணோட கேரக்டர் தெரிஞ்சு போச்சு. இப்ப ரெண்டாவது பொண்ணு தேடிட்டு போயிருப்பாங்க. ரெண்டாவது பொண்ணு பயங்கர திமிரு, ரொம்ப ஆணவமான பொண்ணா இருக்கா. ஆனா வெளியே வந்து அப்படி ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறதுனால இப்ப இந்த ரெண்டாவது பொண்ணு தான் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ட்டு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப இவளோட கேரக்டரும் தெரிஞ்சு போச்சா. அடுத்ததான் மூணாவது பொண்ணை பாக்கிறதுக்காக போயிருப்பாரு. மூணாவது பொண்ணு சரியான நாடகக்காரி தான். திருட்டி என்ன வச்சுக்கிட்டு போய் பேசிட்டு தான் இருப்பா. இப்ப ராஜா வந்து 3 பொண்ணுங்களையும் பாத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் பொண்ணு தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் ராஜானே தெரியாம எல்லாரும் இவர் முன்னாடி ரொம்ப நார்மலா இருப்பாங்க. இப்ப அவர் மாஸ்க் கழட்டினதுக்கு அப்புறமா முதல் பொண்ணை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் இருந்த 2 பொண்ணுங்களையும் இந்த ராஜ்யத்தை விட்டு வெளியே அனுப்பிடுவாரு.